வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான கலியுகம் பட்டணம்லோ அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபை நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிடுறாங்க. இப்ப கிரைம் ஸ்டோரி படிக்கலான்ற மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. இந்த டைம்ல இந்த புக்கை படிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் ஹஸ்பண்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. இந்த பிரெக்னெண்டா இருக்க டைம்ல இந்த புக்கெல்லாம் படிக்கணுமான்னு கேக்குறாரு. சும்மா போர் அடிச்சது அதனால தான் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபும் சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒய்ஃப்க்கு வலி வந்துருது. இவரை வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துறாரு. ஹஸ்பண்டும் பரபரப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வெளியே வந்த நர்ஸும் ஆண் குழந்தை பிறந்திருக்கு, உள்ள வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே சில வருஷங்கள் ஓடின மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஒரு குவார்டர்ஸ்ல தான் குடியிருப்பாங்க. அந்த குவார்டர்ஸ்ல தொடர்ச்சியா மிருகங்கள்லாம் கொல்லப்பட்டு இருக்கு. இத பாக்குற எல்லாருக்குமே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இங்க இருக்க எட்டு கிட்ட சொல்றாங்க, எட்டும் ஒரு வாட்ச்மேன் போட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இதனால ஒரு வாட்ச்மேனை இந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. அவரும் அவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நைட்டு நேரம் ரவுண்ட்ஸ் மாதிரி போயிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு சின்ன பையன் வரான். ஸ்டார்டிங்ல ஒரு பையன் பிறந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பையன் தான் வரான். அந்த பையன் நைட் நேரத்துல வரதுனால இவரும் கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா கையில ரத்தம் இருக்கு. அந்த பையன் வேகமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப மறுநாள் காலையில பார்த்தா ஒரு முயல் இறந்து போயிருக்கு. திரும்பி யார் இதை பண்ணது அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருந்தன்ற மாதிரி வாட்ச்மேனை பார்த்தும் கேட்கறாங்க. வாட்ச்மேனும் நைட் அந்த சின்ன பையனை பார்த்ததை பத்தி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே அந்த சின்ன பையனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. பகல் நேரத்துல இவன் தான் அந்த முயலையே பார்த்துட்டு இருந்தான். நைட் நேரத்துல இவன் தான் சாவடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அந்த வாட்ச்மேன் சொல்லிட்டாரு. கண்டிப்பா இவனை தான் நீ பாத்தியான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா இவனை தான் பார்த்தேன்னு சொல்லிட்டாரு. இவர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அதே மாதிரி வேற ஒரு பையன் இந்த இடத்துக்கு வரான். ஆக மொத்தத்துல இவங்க ட்வின்ஸ் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இந்த ரெண்டு பேர்ல யாருன்றது வாட்ச்மேனுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப ரெண்டு பேரோட அப்பாவையும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க ரெண்டு பசங்கள்ல யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இதோட நிறுத்திக்க சொல்லி நீங்க தான் சொல்லணும், இல்லைன்னா நாங்க ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி அப்பாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ரெண்டு பேர்ல யாருக்கு பிரச்சனைன்னு தெரியல, டாக்டர் கிட்ட கூட்டு வந்துடுறாரு. முதல்ல விஜய்ன்ற பையனை தான் டாக்டரை பாக்குறதுக்காக கூட்டு வந்திருக்காங்க. டாக்டர் என்ன பண்றாருன்னா வேணும்ட்டே ஒரு பொம்மையை கட் பண்றாரு. உள்ள இருந்து ரத்தம் வர மாதிரி செட் பண்ணிருக்காரு. அதை பாக்குற இந்த பையன் ரொம்ப பயப்படுறான். இந்த பையனை வெளியே உட்கார வச்சிருங்க, இன்னொன்னு பையனை வர வைங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னொன்னு பையனோட பேரு சாகர் அப்படின்றது. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, விஜய் விட்டுட்டு அந்த சாகரை கூட்டு வந்துடுறாங்க. சாகர் கிட்டயும் அதே மாதிரி இவர் பண்றாரு. ஆனா இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அதை ரசிச்சு பாக்குறான். அதை பாக்குற டாக்டரே லைட்டா ஷாக் ஆயிடுறாரு. உங்க பையனுக்கு இயற்கையாவே ரத்தத்தை பாக்குறதுனா ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நீங்க கேர்ஃபுல்லா இவனை ஹேண்டில் பண்ணும், நான் மாத்திரை எல்லாம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அம்மா ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி பாக்குறாங்க. ஆனா அப்பாக்கு சாகரை பிடிக்க மாட்டேங்குது. எப்ப பாரு சாகர் கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அப்பா கோவப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சாகர் எல்லாருமே பைத்தியம்ன்ற மாதிரி பேசுறாங்க. அதை வச்சு அப்பாவையும் கிண்டல் பண்றாங்க. இதை நினைச்சுதான் கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. இப்ப வீட்டுக்கு வந்தவர் விஜய் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி தொட்டு பேசுறாரு. நான் சாகர் பண்ற மாதிரி சொல்றான். சாகர்னு சொன்னா இவர் சட்டுன்னு அந்த இடத்தை விட்டு விலகிடுறாரு. அதே மாதிரி வேற ஒரு நாள் விஜய் மட்டும் வெளியே கூட்டு போறாரு. சாகரையும் கூட்டு போங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. ஆனா இவர் கேட்க மாட்டாரு. இதனால சாகர் கோவப்படுறான். இதே மாதிரிதான் ரெண்டு பேருக்கும் பாகுபாடு எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. இதனால சாகர் பயங்கர டென்ஷன்ல இருந்துட்டு இருக்கான். ரெண்டு பேருமே கிரிக்கெட் விளையாடுறதுக்காக வெளியே போறாங்க. திடீர்னு பார்த்தா விஜய் கத்துற சவுண்ட் கேக்குது. இவங்க ரெண்டு பேருமே வெளியே ஓடி வந்து பாக்குறாங்க. சாகர் இருக்கான் பாத்தீங்களா, விஜயோட மண்டையை அடிச்சு உடைச்சிருக்கான். இதனால இவர் சாகர் மேல பயங்கரமா கோவப்படுறாரு. இதுக்கப்புறமும் இந்த சாகர் இங்க இருக்கக்கூடாது, மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆட்களை வர வச்சு அனுப்பி விட்டுறாரு. அம்மாவும் சாகர் போறதை நினைச்சு இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிரைம் புக் எல்லாம் படிச்சதுதான் இதுக்கு காரணம்ன்ற மாதிரி குப்பையில போட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி சில வருஷங்கள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப விஜய் இருக்காரு பாத்தீங்களா, காலேஜ் ஸ்டூடெண்டா மாறிடுறாரு. விஜய் ரொம்ப ஒழுக்கமான பையனா இருப்பாரு. இதனால அப்பாவுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேல நல்லபடியா போயிட்டு வான்னு சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரினை காட்டுறாங்க. ஈரின் பேரு பிரியா அப்படின்றது. இவங்களும் காலேஜுக்கு கிளம்புறாங்க. விஜய் பைக்ல வந்துட்டு இருக்கும் போது பிரியா இருக்காங்கல்ல, திடீர்னு குறுக்க வந்துடுறாங்க. இவர் ஏடகுடமா ஸ்கிட் அடிச்சு கீழே விழுந்துடுறாரு. நம்மளால தான் அவர் கீழே விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபீல் பண்றாங்க. பக்கத்துல வந்து சாரின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவரும் நார்மலா பேசுறாரு. இங்க நடந்துட்டு இருக்க விஷயத்தெல்லாம் ரெண்டு பேர் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பண்றாங்க. கோவப்பட்ட பிரியா இருக்காங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் அறிவில்லையா, முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் துரத்தி விடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு கிளம்புறாங்க. பார்த்தா ரெண்டு பேருமே ஒரே காலேஜ்ல தான் இருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரிய வருது. உடனே ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. இப்பதான் பிரேம்னு ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராரு. இவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசி அந்த பிரேமோ ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. இவங்க மூணு பேருமே ஒரே கிளாஸ் தான் படிப்பாங்க. அப்படியே நாட்கள்லாம் ஓட ஆரம்பிக்குது. ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா விஜயை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க.
ஃப்ரெண்ட்ஸும் மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா எப்படி, சீக்கிரமா விஜய் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, தெரியாதனமா விஜய் மேல இடிச்சிடுறாங்க. சாரின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாங்க. விஜய் மேல ஒரு பொண்ணு இடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணை ஹீரோயின் கோவமா பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா ஃபீலிங்கா உட்காந்துட்டு இருக்காங்க. விஜய் என்னாச்சுன்னு கேக்குறாரு. சாகர நினைச்சுதான் கவலையா இருக்குன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. கவலைப்படாதீங்கம்மா, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சிரும், அதுக்கப்புறம் கூட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் அப்பா கேட்டுறாரு. எது கூட்டு வர போறீங்களா, அவன்லாம் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றாரு. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, அவனும் நம்ம குடும்பத்துல ஒருத்தன்பா, கண்டிப்பா நான் கூட்டு வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த சாகரை பொறுத்த வரைக்கும் வேற ஊர்ல தான் இருப்பாரு. நடுவுல விஜய் தான் பாத்துட்டு போறதுக்காக வருவாரு. இப்பயும் பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. ஆனா சாகர் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். இவரை பார்த்து முறைச்சுக்கிட்டே தான் இருக்கான். இவரு பேசினாலும் கண்டுக்காத மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணி நமக்கு காலேஜை காட்டுறாங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோ கிட்ட இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஈவினிங் நான் இந்த இடத்துல வெயிட் பண்றேன், நீ வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி இவரை இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப 2 பேரை நமக்கு காட்டுறாங்க. இவனுங்க 2 பேருமே ஒரு பொட்டி கடைக்கு வந்துடுறாங்க. 2000 ரூபாய் நோட்டை தந்துட்டு சில்லறை வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவரும் கொஞ்ச நேரம் அந்த நோட்டை பாக்குறாரு. சரி இந்தாங்க வச்சுக்கோங்கன்ற மாதிரி சில்லறையை தந்துடுறாரு. இவனுங்க 2 பேருமே அடுத்ததா ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல 500 ரூபாய்க்கு சில்லறை தாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த கடைக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த நோட்டையே கொஞ்ச நேரம் பாக்குறாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு 500 ரூபாய்க்கு சில்லறை எல்லாம் தந்துடுறாரு. ஏதோ கோட் லாங்குவேஜ்ல பேசிக்கிறாங்க போல, என்ன எதுன்னு நமக்கு தெரியல. ஹீரோயின் ஹீரோவை ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ வரவே மாட்டாரு. இதுக்கு மேல வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் இருட்டினதுக்கு அப்புறம் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. காலையில ஒரு கேங்க நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அவனுங்க கரண்ட் எல்லாம் கட் பண்றாங்க. இப்ப கட் பண்ணவங்க ஒரு வீட்டுக்குள்ள எகிரி குதிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு அசந்து தூங்கிட்டு இருக்கா. இவனுங்க என்ன பண்றாங்கன்னா, கொசுவத்தி இருக்கு பாத்தீங்களா, அதை ஜன்னல் கிட்ட வச்சிடுறாங்க. அந்த சீனை தெளிவா காட்டாம அப்படியே கட் பண்ணிடுறாங்க. ஹீரோ வரல, அதை நினைச்சு ஹீரோயின் கொஞ்சம் கோவமா இருக்காங்க. இப்ப ஹீரோ கிட்ட இன்னைக்கு ஈவினிங்காவது வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவரும் ஓகே காமிச்சிட்டு கிளம்புறாரு. இப்ப ஹீரோக்காக இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா ஹீரோ வந்துடுறாரு. நேத்து எதுக்காக வரல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மாக்கு திடீர்னு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனேன், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியா, என் மனசுல இருக்க ஒரு விஷயத்த சொல்லணும், நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ப்ரொபோஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா லைஃப்ல எனக்கு சில கமிட்மெண்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எதை பத்தியும் யோசிக்க முடியும்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சந்தோஷமா கட்டி பிடிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்கிறத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு 2 பேரை காட்டுறாங்க. இவங்க ரேப் பண்ணிருப்பாங்க, இருந்தாலும் லாயரோட ஹெல்ப்போட இவங்க வெளியே வந்திருப்பாங்க. அப்படி வெளியே வரும்போது தான் ஹீரோயின் பைக் எடுத்துட்டு கிளம்புறத கவனிக்கிறாங்க. இப்ப மழை பயங்கரமா பெய்யுது. ஹீரோயின் உள்ள போட்டிருக்க இன்னர்ஸ் எல்லாம் மலையில நனைஞ்சு தெரியுது. இவங்க 2 பேருமே ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. இவளை ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. ஹீரோயின் என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்ற எல்லா ஆக்டிவிட்டியும் இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவோ ஒரு சீக்ரெட்டான பிளேஸ்ல மீட் பண்ற மாதிரி பிளான் வச்சிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை இவங்க 2 பேருமே கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வச்சே இவளோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோவை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அது ஒரு காட்டு பகுதி மாதிரி தான் இருக்கு. ஹீரோயின் வண்டி மட்டும் இருக்கு. எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க தேடி வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி ஹீரோயின் ஒரு இடத்துல நின்னுட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரை பார்த்தோன்னா ஹீரோயினும் ஷாக் ஆயிடுறாங்க. யார் நீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீ அமைதியா இருந்தேன்னு வச்சுக்கோ, ஈஸியா வேலை முடிஞ்சிடும், நீ மட்டும் பிரச்சனை பண்ணனா ரொம்ப கஷ்டமா வேலை முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோயின் பயந்து இங்க இருந்து ஓட பாக்குறாங்க. இவங்க விடாம துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்படி துரத்திட்டு வரும்போது ஹீரோயின் இருக்காங்கல்ல, சடனா ஒருத்தனை ஏர்பின்னை வச்சு அட்டாக் பண்ணிடுறாங்க. அவன் அதே இடத்துல இறந்துடுறான். இதை பாக்குற இன்னொருத்தன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவனையும் அந்த ஏர்பின்னை வச்சு அட்டாக் பண்ணிடுறாங்க. இப்ப வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஏர்பின்னை மாட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் ஸ்டார்டிங்கே திட்டமிட்டு தான் இவனுங்களை வர வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவனுங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணாங்கல்ல, அதெல்லாம் ஹீரோயின் கவனிச்சிருப்பாங்க. அது தெரிஞ்சுதான் ஹீரோவை ஒரு இடத்துல மீட் பண்ண போறேன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசியிருப்பாங்க. அந்த இடத்துல வச்சு அவங்களோட கதையை முடிச்சிருக்காங்க. இவனுங்க 2 பேரோட கதை மட்டும் இல்ல, பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் புரிய வச்சு இவங்க காலி பண்ணிட்டு இருப்பாங்க. நல்ல விஷயத்துக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல விஜயும் சாகரும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கல்ல, இவங்களும் சின்ன பொண்ணா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. இப்ப அம்மாவும் உள்ள டாக்டர் கிட்ட பேசுறதுக்காக கூட்டு வந்துடுறாங்க. ஆனா டாக்டரே இந்த பொண்ணு தொட கூட விட மாட்டா. ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்கிறாரு. எனக்கு ஆண்கள்னாலே பிடிக்காது அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றா. இப்ப பொண்ணை வெளியே அனுப்பி விட்டுறாங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரி அம்மா கிட்ட கேக்குறாங்க. ஹீரோயின் அம்மாவை பொறுத்த வரைக்கும் 2 தங்கச்சிங்க இருப்பாங்க. அதுல ஒரு தங்கச்சியோட ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, தங்கச்சிய கொடுமை பத்தியே சாவடிச்சிருப்பாரு. அதே மாதிரி அவர் அடிச்சதுனால தான் இவங்க ஹஸ்பண்டோட கால் உடைஞ்சிருக்கும். அதனால தான் ஆண்கள்னாலே வெறுக்கிறா, அதே மாதிரி ரொம்ப ரூடா நந்துக்கிறா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாகர்னு ஒரு பையனை பார்த்தாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் உங்க பொண்ணுக்கும் பிரச்சனை இருக்கு, இதை சீக்கிரமா நம்ம சரி பண்ணி ஆகணும், இல்லைன்னா நாளை பின்ன பெரிய பிரச்சனையா மாறிடும் சொல்லிட்டாரு. ரெகுலரா இந்த டேப்லெட் எல்லாம் தாங்கன்ற மாதிரி அம்மா கிட்ட சில டேப்லெட் எல்லாம் சொல்லியிருப்பாரு. அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. நிறைய பேர் தொடர்ச்சியா இந்த ஏரியால கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இதனால இங்க இருக்க ஆபீசருங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஏசிபி கிட்ட இந்த தகவலை கொண்டு போறாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏசிபியும் சொல்றாரு.
அப்படியே கட் பண்ணி நமக்கு ஒரு பிரிட்ஜை காட்டுறாங்க. அந்த பிரிட்ஜ்ல சில ஆட்கள் பாம்பெல்லாம் செட் பண்ணிடுறாங்க. யாரோ வரும்போது வெடிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த நேரம்னு பார்த்து கடலை விற்கிற ஒரு லேடி வந்து வண்டியை தள்ளிட்டே வந்துட்டு இருக்காங்க. வெயில் தாக்கத்தினால திடீர்னு மயங்கி விழுந்துடுறாங்க. இவன் என்ன மயங்கி விழுந்துட்டா அப்படின்ற மாதிரி இந்த கேங் யோசிக்கிறாங்க. அவளை உடனே அப்புறப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு பார்க்க அழகா இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு நபர் என்ன பண்றானா அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக பக்கத்துல வரான். சட்டுன்னு இவங்க கண் முழிச்சிடுறாங்க. அந்த நபரை அட்டாக் பண்றாங்க. அதே மாதிரி இந்த கேங்கையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க போலீஸ் அவங்க பேரு தேவின்றது தெரிய வருது. இந்த மிஷன் மட்டும் இல்ல, இவங்க நிறைய மிஷன் பண்ணிருப்பாங்க. குற்றவாளின்னு தெரிஞ்சிச்சுன்னா பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டாங்க. நிறைய பேரோட கதையை முடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு கிளிப்பிங்ஸா காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு ஏசிபி வந்துடுறாரு. ஏசிபிக்கு ஒரு கேஸோட பிரஷர் இருக்கு பாத்தீங்களா, அதை பத்திலாம் இவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இவர் நினைக்கிறாரு. அவர் கேஸ பத்தி என்ன சொல்றாரு அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. ஆனா பிரேமோட போட்டோவோ தராரு. ஸ்டார்டிங்ல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒருத்தர் ஃப்ரெண்டானார்ல, அவர் தான் அந்த பிரேமா இருப்பாரு. சரி சார், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட பிறந்த நாளா இருக்கும். அம்மாவும் ஸ்வீட் எல்லாம் ஊட்டி விடுறாங்க. பார்த்தா ஹீரோ சாகருக்காக ஒரு Dress வாங்கி வச்சிருக்கிறது தெரிய வருது. உன் அண்ணனுக்காக வாங்கியிருக்கியான்னு கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இதெல்லாம் பாக்குற அப்பா டென்ஷன் ஆயிடுறாரு. அவனை பாக்குறதே எனக்கு பிடிக்கல, போகாதன்னு சொல்றாரு. அதை மீறியே இவர் போவன்னு சொல்றாரு. விஜயும் சாகரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இந்த Dress அவனுக்கு தந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அங்க இருக்க அண்ணனும் அவருக்கு தந்துடுறாரு. இப்ப அவர் இருக்காரு பாத்தீங்களா, இதே மாதிரி ஒரு Dress போட்டு வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல வச்சு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே சாகர் என்ன பண்றானா ஓட்ட வழியா கையை விட்டு இவரோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். விஜயும் பயத்துல கத்துறாரு. இப்ப அந்த இடத்த சேர்ந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, சாகரை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரி வேகமா போய் கண்ட்ரோல் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு தேவியை காட்டுறாங்க. தேவி அந்த ஊருக்கு போனன்ற மாதிரி உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஈரின் இதுக்கு முன்னாடி சில கொலைலாம் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த கேஸ் எல்லாம் விசாரிக்கிறதுக்காக தேவின்னு ஒருத்தங்க வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. தேவியோட போட்டோவை பார்த்தோன்னே இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன் ஷாக் ஆகுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. தேவியும் இந்த ஊருக்கு வந்து இறங்குறாங்க. அதே மாதிரி விஜய் இருக்காரு பாத்தீங்களா, சாகரை பார்த்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்குறாரு. நான் அவ்வளவு சொல்லியும் சாகரை பாக்குறதுக்காக போயிருக்கல அப்படின்ற மாதிரி அப்பா கோவப்படுறாரு. பதிலுக்கு விஜய் எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. அம்மா பேச ட்ரை பண்றாங்க. அம்மா கிட்டயும் இவர் பேச மாட்டாரு. அம்மாவும் நான் கடைக்கு போறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஈரின் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு ஈரின் கதவை திறக்கிறாங்க. பார்த்தா தேவி இந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. தேவியை பத்தி இவங்க சித்தின்னு கூப்பிடுறாங்க. உன் அம்மா அப்பா எங்கன்ற மாதிரி அவங்களும் கேக்குறாங்க. அம்மா அப்பா கோயிலுக்காக போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதே மாதிரி என்ன சித்தின்லாம் சொல்லாத, உனக்கும் எனக்கும் வயசு வித்தியாசம் ரொம்ப அதிகம்லாம் கிடையாது, அக்கானே சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி ஈரின் ஏத்துக்கிறாங்க. ஈரின் போட்டோவை பார்த்து ஷாக் ஆனதுக்கு இதுதான் காரணமா இருக்கும். அம்மா இருக்காங்கல்ல, ஏதோ ஒண்ணு மறந்துட்டாங்க போல, திரும்பி வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி வீட்டுக்கிட்ட வராங்க. பார்த்தா கதவு சாத்தி இருக்கு. அதே மாதிரி சிரிக்கிற சவுண்டு கேக்குது. என்ன சிரிக்கிற சவுண்டு கேக்குதுன்னு ஜன்னல் வழியா பாக்குறாங்க. பார்த்தா பையன் தான் சிரிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்றாரு. வந்திருக்கிறது விஜய் இல்ல, சாகர் அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. இவங்க இந்த இடத்துல பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப எல்லா சீனையும் நமக்கு கனெக்ட் பண்ணி காமிச்சு இங்கதான் இன்டர்வியூல போடுறாங்க. இப்ப தேவி இருக்காங்க பாத்தீங்களா, விசாரணை பண்றதுக்காக ஒரு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க அம்ருதான்ற ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பா. சூசைடுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்டே இவங்க பேசுறாங்க. அவ பிரெக்னண்டா இருந்தா, அதுக்கு யாரு காரணம்னே தெரியலன்ற மாதிரி சொன்னா, இந்த மன வருத்தத்துல தான் சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தேவி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஜன்னல் சைடு கொசுவத்தி வச்ச மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அவனுங்க 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வீட்டுல கொசுவத்தி வச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, அதுதான் இவங்களுக்கு கிடைக்குது. ஈரின் போன்ல சாட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பக்கத்துல இவங்க வந்தோன்னா சடனா சாட் பண்றதை நிறுத்திடுறாங்க. என்ன பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆமா இருக்கான்ற மாதிரி ஈரினும் சொல்றாங்க. சரி என்னைக்காவது ஒரு நாள் அறிமுக பத்தி வையன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அவன் விஜய் இல்ல சாகர்ன்றது அம்மாக்கு தெரிஞ்சிருச்சுல, அம்மா கொஞ்சம் அப்செட்டாவே இருக்காங்க. என்னாச்சு ஒரு மாறு இருக்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சொன்னா பிரச்சனை ஆயிடும்ல, அதனால பயந்து சொல்லாம இருக்காங்க. ஈரவும் ஈரினும் ஒரு இடத்துல வச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, ஆறுதலா இவரோட தோல்ல சாஞ்சுக்கிறாங்க. ஆனா இவர் தான் விஜய் இல்லல்ல, சாகர்ல கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களை கொஞ்சம் தப்பாலாம் பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சாகர் வித்தியாசமா ஒரு மேனரிசம் பண்ணுவாரு. அதுதான் இவரும் பண்றாரு. கல்லெல்லாம் தூக்கிட்டு போற மாதிரி நிறைய லேடிஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு காலேஜ் பொண்ணு இந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பா. திடீர்னு மயங்கி விழுந்துடுறா. இதுக்காக தான் பொண்ணெல்லாம் கூட்டு வராதீங்கன்னு சொன்னோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேரண்ட்ஸை போட்டு திட்டுறாங்க. சரி தள்ளி கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி அங்கிருந்து தள்ளி கூட்டு போக வச்சிடுறாங்க. ஒரு பாட்டி தொட்டு பார்த்திருப்பாங்க. அங்க எதுவும் சொல்லாம பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் தனியா சொல்றாங்க. இவ பிரெக்னண்டா இருக்கா, அதனால தான் மயங்கிருக்கா, என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பொண்ணு என்ன நினைக்கிறான்னு தெரியல, கொஞ்ச நாள்லயே சூசைட் பண்ணி இறந்து போயிடுறா. இந்த இடத்துக்கு தேவி வந்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி பிரெக்னன்ட் ஆனனே தெரியலன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. இத பத்தி எல்லாம் பேரண்ட்ஸ் சொல்றாங்க. இப்ப தேவி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜன்னல் கிட்ட அந்த கொசுவத்தி இருக்கு. இதுல ஏதோ தப்பு இருக்குன்ற மாதிரி தேவி கவனிச்சு வச்சுக்கிறாங்க. இப்ப தேவி இருக்காங்க பாத்தீங்களா, பிரேமோட பேரண்ட்ஸை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா பிரேமோட அப்பாவும் ஏசிபியும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க.
நான் தான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்த பத்திலாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவன் உள்ளதான் இருக்கான், போய் பேசுங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. பிரேம் ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு செம்ம அப்செட்டா இருக்காரு. செவத்துல கீழ் அம்ருதா அப்படின்ற மாதிரிலாம் கோவமா எழுதி வச்சிருக்காரு. அம்ருதா மேல அப்படி என்ன கோவம்ன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, நானும் அம்ருதாவும் லவ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க காலேஜ்ல 2 பேருமே பயங்கரமா லவ்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அம்ருதா திடீர்னு பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. அதுக்கு காரணம் இவர் கிடையாது, அது இவருக்கு தெரியும். அவ என்ன சீட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல தேவி யோசிக்கிறாங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோவை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டு இருப்பாங்க. தேவியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ வரவே மாட்டாரு. என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டு டைமை கூட கரெக்டா கீப் அப் பண்ண மாட்டான் போல, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிண்டலா பேசிடுறாங்க. இவங்க வீட்டுல இவங்க 2 பேர் தானே இருக்காங்க. அந்த கேங்க சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, கொசுவத்திய 2 பேரோட ஜன்னல் கிட்டயும் வச்சிடுறாங்க. இப்ப காலையில ஹீரோயின் முழிக்கிறாங்க. இவங்க உடம்புல ஏதோ ஒரு சேஞ்ச ஃபீல் பண்றாங்க. உடனே குளிக்க போனோம் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு போறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு தேவியை காட்டுறாங்க. தேவியோட உடம்புலயும் சில சேஞ்ச் ஏற்பட்டிருக்கிறத தேவி கவனிக்கிறாங்க. அவளுக்கு என்னாச்சுன்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா அவங்கள வந்து தேடுறாங்க. அவங்க ரூம்ல இல்லைன்னு ஷாக் ஆயிடுறாங்க. எங்க போனேன்னு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. சித்தி நான் பாத்ரூம்ல தான் இருக்கேன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிக்கிறாங்க. 2 ரூம்லயும் அந்த கொசுவத்தி கிடைச்சிருக்கும். அதனால டென்ஷன் ஆகுறாங்க. நேத்து வரேன்னு சொல்லிட்டு எதுக்காக வரலன்ற மாதிரி இவங்க பயங்கரமா கோவப்படுறாங்க. திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சு, அதனால தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சந்தோஷமா கட்டி பிடிச்சிடுறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் வித்தியாசமாலாம் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்காரு. இப்ப இவங்களும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்பதான் நான் ஹீரோவை மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஹீரோவை பார்க்க தான் முடியல, போட்டோவாத காட்டு அப்படின்ற மாதிரி தேவி கேக்குறாங்க. இவங்களும் சரின்ற மாதிரி ஹீரோவோட போட்டோவெல்லாம் காட்டுறாங்க. பரவாயில்ல உன்னோட பாய் ஃப்ரெண்டு நல்லா தான் இருக்கான், எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. வேலையை முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கு வரும்போது இருட்டவே செஞ்சிருது. பார்த்தா கதவு திறந்திருக்கு. என்ன கதவு திறந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் பதட்டமா உள்ள வராங்க. பிரியா எங்க இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தேடிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. சட்டுன்னு யாரோ பின்னாடி இருந்து இவங்களை மயக்கிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி மறுநாள் நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஏசிபியை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. குற்றவாளி யாருன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. யாருன்னு இவர் கேட்கிறாரு. இவங்க இந்த இடத்துல பிளாஷ்பேக்க சொல்றாங்க. யாரோ முதுகுல ஊசியை குத்துனாங்கல்ல, இவங்க மயங்கி இருப்பாங்க. இப்பதான் சுய நினைவுக்கு வராங்க. இப்ப கூட இவங்களால எந்திரிக்கலாம் முடியல. எதிர யாரோ உட்காந்து இருக்கிறத கவனிக்கிறாங்க. நீ தானே எனக்கு தெரியும், ஒழுங்கா வெளியே வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருந்து எந்திரிச்சு இவங்க பக்கத்துல வந்து உட்கார்றாரு. எது நான் தானே தெரியுமா, எங்க நான் என்னென்னலாம் பண்ணன்றதை சொல்லு பாப்போன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க இந்த இடத்துல வேற சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏசிபி இவங்க கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்றத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா பிரேம் நிறைய ட்ரக் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல மயங்கி விழுந்திருப்பாரு. டாக்டர் கிட்ட கூட்டு போகும்போது தான் மோசமான ட்ரக் அவர் எடுத்திருக்காருன்னு தெரிய வரும். பிரேம் மட்டும் இல்ல, அந்த ஊர்ல நிறைய இளைஞர்கள் அந்த ட்ரக் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த ட்ரக் எல்லாம் ரெடி பண்றது யாருன்றதை நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவர் சொல்லியிருப்பாரு. இதுவும் ஒரு கேஸா குத்துருப்பாரு. இவங்க சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாங்க. அதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆமா நான் தான் இருக்கன்ற மாதிரி ஹீரோ மேற்கொண்டு சில விஷயங்களை சொல்றாரு. இவங்க கேங்ல பிரேம பொறுத்த வரைக்கும் பணக்காரனா இருப்பான். ட்ரிப் மாதிரி போலான்ற மாதிரி வேற ஊருக்கு கூட்டு வந்துடுறான். எல்லாருமே ஜாலியா ட்ரிங்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரேம் சொல்றான். இப்போ ஒரு நபர் கிட்ட ட்ரக்கை வாங்குறான். அந்த ட்ரக்குக்கு நிறைய காசு தரான். என்ன இவ்வளோண்டு ட்ரக்குக்கு இவ்வளவு காசு தர அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்கறாரு. இந்த ட்ரக் எடுத்துப்பாரு, அப்பதான் இதோட கிக்கு உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு. எடுத்தாதான் புரியும், எடுன்ற மாதிரி எடுக்க வச்சிடுறாங்க. அந்த ட்ரக் சாகருக்கு ரொம்ப பிடிச்சிருது. அந்த சமயம் தான் 2 லேடிஸ் வராங்க. அதுல ஒருத்தங்க ஃப்ரெஷ் அப்படின்ற மாதிரி கூட்டு வந்த நபர் சொல்றான். எல்லாருமே நான் போறேன்ற மாதிரி சண்டை போடுறாங்க. நம்ம தான் அடிக்கடி என்ஜாய் பண்றோம்ல, இன்னைக்கு ஹீரோ போகட்டும்ன்ற மாதிரி பிரேம் சொல்றாரு. இதே பிரேம் தான் அம்ருதா என்ன சீட் பண்ணிட்டான்ற மாதிரி ஃபீல்லாம் பண்ணிருப்பாரு. ரெண்டுத்துக்கும் எவ்வளவு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு பாத்தீங்களா. சரி இப்ப கதைக்கு வருவோம். எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஹீரோவை அனுப்பி விடுறாங்க. ஹீரோவும் அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்காரு. கன்னித்தன்மையை இழக்கும் போது ரத்தம் வரும் பாத்தீங்களா, அந்த ரத்தத்தை பார்க்கும் போது இவருக்கு ஒரு விதமான சந்தோஷம் கிடைக்குது. அதுல இருந்து இந்த விஷயம் இவருக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப ஹீரோவும் ஒரு கோயில் வாசல்ல உட்காந்து இருக்காரு. அங்க நிறைய சாமியாருங்க உட்காந்து இருக்காங்க. எல்லாருமே கஞ்சா மாதிரி எதையோ எடுத்துட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற இவர் இருக்காரு பாத்தீங்களா, பக்கத்துல வந்து ஒரு சாமியார் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இதை எடுத்தா எப்படி இருக்கும்னு கேக்குறாரு. சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. இதை எங்க இருந்து வாங்குனீங்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நானே செஞ்சேன்ற மாதிரி அவர் சொல்றாரு. எது செஞ்சீங்களா, பொய்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. உண்மையதான் சொல்றேன், நான் தான் செஞ்சேன். நான் ஒரு காலத்துல நார்காட்டிக் டீம்ல இருந்தேன். ஆனா ஒரு கேங்கே என்னோட ஃபேமிலியை சாவடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் யாருக்காக இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்துட்டேன். நான் நார்காட்டிக்ல இருக்கும் போது நிறைய கேங்க பிடிச்சிருக்கோம், நிறைய பேர்கிட்ட விசாரணை பண்ணிருக்கோம். அது மூலியமா எப்படி கிரியேட் பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. அவர் செம்ம போதையில இருக்காருல, எப்படிலாம் செய்யணும்ன்றதை இவர்கிட்ட சொல்லிடுறாரு. இவரும் அந்த மாதிரி செஞ்சா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அவர் காட்டு பகுதியில ஒரு இலை கிடைக்கும், அதை எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவரும் காட்டு பகுதிக்கு வந்து அந்த இலையை எடுத்துடுறாரு.
அவர் எந்த மாதிரிலாம் ட்ரக்கை ரெடி பண்ணணும்னு சொன்னாரோ அதே மாதிரிலாம் இவர் ரெடி பண்றாரு. அந்த ட்ரக்கை ரெடி பண்ணி தான் நிறைய காசு பார்ப்பாரு. பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டதும் நீ தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா நான் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, நிறைய பொண்ணுங்களோட போட்டோ எல்லாம் எடுத்து வைக்கிறாரு. இந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் நான் தப்பா நடந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அம்ருதா கிட்ட இவர் தான் தப்பா நடந்திருப்பாரு. காலேஜ்ல வச்சு அம்ருதாவை அடிக்கடி இவர் பார்த்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி வேகமா ஒரு பொண்ணு வந்து இவர் மேல இடிச்சிட்டாங்கல்ல, தெரியாம தான் இடிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணையே ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவர் அப்ப யோசிச்சிருப்பாரு. கொசுவத்தி எல்லாம் ஒரு கேங் வச்சாங்கல்ல, இவருக்காக தான் வச்சிருப்பாங்க. அவனுங்க வச்சு மயக்கமாக்குனதுக்கு அப்புறம் இவர் உள்ள வந்து அந்த பொண்ணுங்க கூட சந்தோஷமா இருப்பாரு. கன்னித்தன்மை இழக்கும் போது ரத்தம் வரும்ல, அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. எல்லா பொண்ணுங்களுக்கும் அது வராது, ஆனா சில பொண்ணுங்களுக்கு வரும். அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சைக்கோ மாதிரி பேசுறான். இதெல்லாம் தேவி மட்டும் கேட்டுட்டு இல்ல, உள்ள படுத்துட்டு இருக்க ஈரனும் கேட்டுட்டு இருக்காங்க. ஈரனுக்கும் அந்த ட்ரக்கை கொடுத்துருக்கான் போல, அசைய முடியாம அழுதுகிட்டே இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு வீடியோவை காட்டணும் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட வீடியோவை காட்டுறான். இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க ரூம்லயும் கொசுவத்தியை வச்சாங்க பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேரையும் மயக்கமாக்கி இருப்பான். அதுக்கப்புறம் வந்து ஈரன் கிட்ட ஒன்னா இருந்திருப்பான். ஈரன் காலையில ஏதோ ஒரு மாற்றத்தை ஃபீல் பண்ணாங்கல்ல, இதனால தான் அந்த மாற்றத்தை ஃபீல் பண்ணிருப்பாங்க. அதே சமயம் இந்த இடத்துல தேவியோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி இருப்பான். தேவிய வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருப்பான். நாளை பின்ன அவங்களை மிரட்டதுக்காக தான் இதை எடுத்து வச்சிருப்பான். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பான். என்ன மட்டும் லாக் பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், எல்லா பொண்ணுங்களோட வீடியோவும் லீக் ஆயிடும். எல்லா பொண்ணுங்களையும் விட்டு தள்ளு, உன்னோட வீடியோ லீக் ஆகும், அதை பத்தி யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் விட்டு தள்ளு, இதெல்லாம் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட இல்ல, அப்புறம் எப்படி என்ன லாக் பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேக்குறான். இவங்க என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவன் பொண்ணுங்க கூட ஒன்னா இருந்துட்டு கிளம்புவான். அப்ப ட்ரெஸ்ல இருக்க ஒரு பட்டனை கட்டாயி விழுந்திருக்கும். இந்த பட்டன் இவனோடது அப்படின்றத ஈரன் கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஈரன் கிட்ட ஹீரோவோட போட்டோவை கேட்டு பார்த்திருப்பாங்கல்ல, அந்த போட்டோல தான் இந்த பட்டனை பார்த்திருப்பாங்க. இத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவன் இருக்கான்ல, என்ன பத்தி எதுவும் சொல்லக்கூடாது, சொன்னா வீடியோ வந்துரும், நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிருப்பான். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி தேவி சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளால இப்ப எதுவுமே பண்ண முடியாது, நிறைய பொண்ணுங்களோட வீடியோ வச்சிருக்கான், வெளியாச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதுக்கெல்லாம் யோசிச்சா எதுவுமே பண்ண முடியாது சார், அவன் கதையை கண்டிப்பா முடிக்கணும்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. அது சரி, ஆண்கள்லாம் கொல்லப்பட்டிருக்காங்களே, அதுக்கு யாரு காரணம்னு கேக்குறாரு. இவன் தான் சார் கூலிப்பட மாதிரி இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நான் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காக ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிக்க போறேன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி அப்பாவும் ஏத்துக்கிறாரு. அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்குள்ள போய் இவர் கதவை சாத்திக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஒரு நபர் கவனிக்கிறான். இந்த விஷயத்தெல்லாம் தேவி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறான். இப்ப நைட்டு நேரம் இந்த இடத்துக்கு ஒரு ட்ரக் வந்து நிக்குது. அந்த சவுண்ட் கேட்ட ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வெளியே வராரு. கரெக்டா தேவி எதிர வந்துடுறாங்க. இப்ப கன்னால சடனா இவனை ஷூட் பண்றாங்க. இவன் மேல நிறைய புல்லட்லாம் பட்டு இவன் இறந்துடுறான். பொத்துன்னு அந்த வண்டி மேல விழுறான். யாருக்கும் தெரியாம அந்த வண்டி அங்க இருந்து கொண்டு போயிடுறாங்க. ஹீரோ இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிருக்கான், அதனால தான் இருந்த இடம் தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் தேவி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற அப்பா டென்ஷன் ஆயிடுறாரு. என் பையன் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அம்மா அப்பாவை தடுத்துடுறாங்க. நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி தேவி அனுப்பி வச்சிடுறாங்க. அப்பா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி அம்மாவும் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் சில விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அவர் சிரிச்சிட்டு இருக்கிறத அம்மா வெளியே இருந்து கவனிச்சாங்கல்ல, அம்மா கவனிச்சதை அவரும் கவனிச்சிருவாரு. என்னம்மா எல்லாத்தையும் பாத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி உங்க கிட்ட கேக்குறாரு. விஜய் என்ன பண்ண அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இப்போ வரைக்கும் எதுவும் பண்ணல, இந்த விஷயத்த பத்தி எல்லாம் அப்பா கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, விஜயோட கதையை முடிப்பேன், அப்பாவோட கதையை முடிப்பேன்ற மாதிரி சொல்றான். நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. அப்ப இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்தது சாகரா அப்படின்ற மாதிரி இவர் ஆச்சரியப்படுறாரு. சாகர் இந்த அளவுக்கு மோசமானவனா மாறினதுக்கு நானும் ஒரு விதத்துல காரணம், ஒருவேளை பாகுபாடுலாம் காட்டாம இருந்திருந்தா அவனும் ஒழுங்கா இருந்திருப்பான் போல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, விஜயை நம்ம கூட்டு வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. தேவி வந்த வேலை முடிஞ்சிருச்சுல, இங்க இருந்து கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அப்ப ஈரனோட ஏர்பின் எடுத்து ஈரன் கிட்ட தராங்க. நீ தான் இங்க நடந்த கொலைக்கெல்லாம் காரணம்ன்றது எனக்கு தெரியும், இது நீ பண்ற விஷயம் இல்ல, நான் பண்ற விஷயம், நான் பாத்துக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. கூலிப்பட மாதிரி ஹீரோ தான் கொலை பண்ணிருக்கான்னு இவங்க ஏசிபி கிட்ட சொன்னாங்கல்ல, அக்காவோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு விஜயை காட்டுறாங்க. இப்ப பேரண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, விஜயை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்பதான் படத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட காட்டுறாங்க. தேவி ஏசிபி கிட்ட பேசினாங்கல்ல, இந்த விஷயத்தெல்லாம் சாகர் மறைஞ்சிருந்து கவனிச்சிருப்பாரு. நம்மள கொல்ல திட்டம் போடுறாங்களா, தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. இவரோட தம்பி விஜய் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காரு, ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம வந்துடணும், விஜயை சாக வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. விஜயை மயக்கமான ஸ்டேஜ்ல அந்த ரூம்ல போட்டுருவாரு. முழிச்ச விஜய்க்கு ஒண்ணுமே புரியல, வெளியே வந்திருப்பாரு. சாகர்னு நினைச்சு தேவி இருக்காங்க பாத்தீங்களா, விஜயை ஷூட் பண்ணி சாவடிச்சிருப்பாங்க. ஆக மொத்தத்துல உண்மையான சாகர் விஜய் மாதிரி இப்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. சாகர் ஒரு டீம் வச்சுதான் இந்த ட்ரக் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க எல்லாருமே ரூபா நோட்டு மூலியமா தான் பேசிப்பாங்க. இன்னைக்கு நைட்டு வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே அந்த நோட்டை மாத்திப்பாங்க. அது மூலியமா அன்னைக்கு நைட்டு எந்த வீட்டுல வேலையை பார்க்கணுமோ அந்த வீட்டுல வேலையை பார்த்துருவாங்க. அவனுங்க கொசுவத்தி வைப்பாங்க. சாகர் உள்ள போய் அந்த பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துப்பாரு. சாகர் எப்ப இடம் மாறினாருன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் பாத்தீங்களா. ஆக்சுவலா சாகர் ஸ்டார்டிங்ல இருந்தே வெளியே தான் இருந்துட்டு இருந்திருப்பாரு.
உன் பேரை யூஸ் பண்ணி வெளியே நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் விஜயை கிண்டல் பண்ற மாதிரி பேசுறது. கோவப்பட்ட விஜய் தான் இவரோட கழுத்தை நெரிக்கிறதுக்காக வந்திருப்பாரு. ஆனா இங்க இருக்க சாகர் இருக்காரு பாத்தீங்களா, விஜய் மாதிரி நடிச்சிருப்பாரு. அதனால எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துல சாகர் அட்டாக் பண்ணி கூட்டு போயிருப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் சாகர் மாதிரி பிஹேவ் பண்றதை நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஏமாத்துறதுக்காக தான் அப்படி காமிச்சிருப்பாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல இருந்தே வெளியே இருந்தவர் சாகர் தான். அது எப்படி நடந்தது அப்படின்றத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. சின்ன வயசுலயே சாகர் ஒரு பிளான் பண்ணிருப்பான். உன் அப்பா அம்மா உயிரோட இருக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், வாயை திறந்து நீ எதுவுமே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட சொல்லியிருப்பான். இவன் விஜய் அடிச்சிருக்க மாட்டான், இவனே பேட்டால அடிச்சிருப்பான். விஜய் கிட்ட அந்த பேட்டை தந்துருவான். சோ ஸ்டார்டிங்ல அடிப்பட்டது விஜய்க்கு கிடையாது, சாகருக்கு தான். பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பான். சாகர்னு நினைச்சு விஜயை தான் இவங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே சாகர் வெளியே தான் இருந்திருப்பான். வெளியே இருந்த சாகர் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பான். இன்னமும் அந்த ட்ரக் டீலிங்கை இவன் பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த சைட்ல ஈரினை காட்டுறாங்க. ஈரின் முறைப்படி போலீஸா மாறணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான ஃபார்ம்லாம் ஃபில் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இன்னும் உண்மையான குற்றவாளியான சாகர் வெளியே தான் இருக்கான். ஈரினோ தேவியும் கண்டுபிடிச்சு பழி வாங்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு லீடை கொடுத்து நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.